அடுத்து நாம் கற்பியல் தொடங்குகிறோம். திருக்குறள்ல இதான் கடைசி இயல், இன்பத்துப்பாலின் நிறைவு பகுதி. இதுல 16லிருந்து ஒரு 18 அதிகாரங்கள், 180 குறள்கள் இந்த கற்பியல் போகும். இதுல நிறைய செய்தி இருக்கு. திருமணத்திற்கு பிறகு கடமையாற்ற கணவன் பிரிந்தபோது மனைவி வருந்துவதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு முன்னாலே கற்பியல் என்பதனுடைய தொடரை நாம் பார்த்துவிட்டு உள்ளே செல்லலாம். கள ஒழுக்கத்திலே தலைவன் தலைவியை பிரிதலின் நோக்கம் பொருளீட்டி மனம் புரிந்து கற்பொழுக்கத்தினை தொடங்குவதற்காகத்தான் அப்படி போறாங்க. கற்பொழுக்கத்தில் தலைவன் பிரிதல் பல நோக்கங்களை கொண்டது. திருமணம் ஆயிடுச்சு, இப்ப இனிமே பிரியக்கூடாது. ஆனா பிரியலன்னா எப்படி? அவனவன் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு 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 கொள்கையை திருவள்ளுவர் இங்கே உணர்த்துகிறார். எப்ப நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதிவிட்டாயோ உடனடியாக குடும்பத்தை பேணுவதற்கான பொருள் வயில் பிரிதல் அதை நீ முன்னமே செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்பொழுது கடிமணத்திற்கு பிறகாவது நீ பொருள் வயில் பிரிதல், செல்வத்தை தேடி கொண்டு அதன் பிறகு நீ வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஏற்கனவே பெற்றோர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்திலேயே உழவலாம் என்று நினைக்க கூடாது என்கிற அந்த ஒரு உட்கருத்தையும் இங்கே புரிய வைக்கிறார் கற்பியலின் தொடக்கத்திலேயே திருவள்ளுவர். கள ஒழுக்கத்தில் தலைவன் தலைவியை பிரிதலின் நோக்கம் பொருளீட்டி மனம் புரிந்து கற்பொழுக்கத்தினை தொடங்குவதற்காக ஆகும். ஆனால் கடிமணம் புரிந்ததற்கு பிறகு தலைவன் பிரிதல் பல நோக்கங்கள் உண்டு. மேல் படிப்புக்காக செல்லலாம். எம்பிபிஎஸ் படித்தவர் எம்டி படிக்க போகலாம், எம்எஸ் படிக்க போகலாம், அல்லது ஒரு பட்டம் பெற்றவர் எம்பிஏ படிக்க போகலாம். இப்படி பல்வேறு படிப்புக்காக இன்ற காலத்தில் உள்ள படிப்புகளை நான் சொல்கிறேன். அப்பொழுது ஓதல் பிரிவு என்று இருந்தது பழங்காலத்துல. அந்த ஓதல் பிரிவு என்பது கல்வி கற்க அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும். உடனே எனக்கு படித்து முடித்து விட்டேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அல்லவா? படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஓதல் பிரிவு. அப்படி அகத்திணை இயலில் ஓதல் பகை தூது போதல், தூது போதது கூட ஒரு பிரிவு உண்டு. காரணமாக தலைவனின் பிரிவு இங்கே பேசப்படுகிறது. உயர்கல்வியின் பொருட்டு தலைவன் தலைவியை பிரிதல் ஓதல் பிரிவு என்று சொல்லப்படுகிறது. இது ஓராண்டு முதல் 3 ஆண்டு முடிய நிகழ்தல் உண்டு என்பதை தொல்காப்பியம் சொல்கிறது. 186வது குறள் பொருள் அதிகாரத்தில் கலித்தொகையிலும் இது சொல்லப்படுகிறது. இது என்ப என்று சொல்லுகிற திருவள்ளுவர் சொல்லுகிற இடத்திலெல்லாம் எனக்கு முன்னாலேயும் பலர் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக அதை கொடுப்பார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப கலித்தொகையில 5வது பாடல், பொய்யற்ற கேள்வியால் புறையோரை படர்ந்து நீ மையற்ற படிவத்தான் மறுதரல் உள்வதோ என ஓதற் பிரிவுக்காக இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து நாட்டிற்காக போர்வையில் பிரிதல். இராணுவத்துக்காக போறான் பார்த்தீங்களா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. திருமணமான அன்னைக்கே கூட அங்கு ஓலை வந்து விட்டால் உடனே ஓடி விடுவான். நாடுதான் முக்கியம் என்பதற்காக அந்த நாட்டிற்காக போர்வையில் பிரிதல். பகை தனிவினை பிரிவு என்பதும் குறிக்கப்பட்டன. இது தொல்காப்பியம் பொருளதிகாரத்திலே வருகிற செய்தி. அகத்திணை இயலிலும் இந்த செய்தி கால அளவு கூறப்படுகிறது. தூதுபோதல், காவல், பகை தனிவினை பிரிவு, பொருள்வயிற் பிரிவு என ஓராண்டிற்கு உட்பட்ட பிரிவும் உண்டு என்பதையும் தொல்காப்பியம் கூறுகிறது. திருவள்ளுவருக்கு முற்பட்டவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியத்தின் அடிப்படையிலேயே இந்த பகுதிகளை எல்லாம் திருவள்ளுவர் தொகுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 6 திங்கள் 3 திங்கள் என்று பிரிவும் உண்டு என்று வேறொரு உரையாசிரியராக இளம்பூரணரும் கூறுகிறார். பரத்தியல் பிரிவும் தொல்காப்பியரால் சொல்லப்பட்டுள்ளது. களவியல் என்னும் இறையனார் அகப்பொருள் உரையில் சொல்லப்படுகிறது. இது ஒழுக்கத்திற்கு மாறானது. இந்த பரத்தையில் பிரிவு என்பது ஒழுக்கத்திற்கு மாறானது. அதில் பெரிய புராணத்திலே நாம் சொன்னோம், இடையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.
அது இந்த சவாலே சமாளி என்கிற திரைப்படத்திலே கூட வரும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று இவன் திருநீலகண்டர் வந்து அதன் பொருட்டு பிரிந்ததனால் அவள் எம்மை தீண்டாதீர் என்று சொல்லுகிறார். எம்மை என்று சொன்னதனால் உன்னை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் தீண்ட மாட்டேன் என்று 90 வயது வரைக்கும் வாழ்ந்து பிறகு அவங்களுடைய உறுதிப்பாட்டை உலகத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனே வந்து அவர்களை சேர்த்து வைத்தான் என்பதை நாம் பெரிய புராணத்திலே பார்த்தோம். பெரிய புராண கதையை முன்பே சொல்லி இருக்கிறேன் இந்த கதையை. ஆகையினால இந்த ஒவ்வொரு பிரிவுமே வாழ்க்கைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த பரத்தையில் பிரிவு என்பது வாழ்க்கைக்கு தகாதது. ஆனாலும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். சில நேரங்களிலே பலர் இருப்பார்கள். அதனால இந்த செய்திகளை கொடுமை ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். தொல்காப்பியர் கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் விழுந்த கிழவனை நெருங்கி காதல் எங்கையர் காணின் நன்றன மாதர் சான்ற வகையின் கண்ணும் அடங்கா ஒழுக்கத்து அவன் பேணா ஒழுக்கம் என்றெல்லாம் 3 சொல்றார். 1 கொடுமை ஒழுக்கம், 2 அடங்கா ஒழுக்கம், 3 பேணா ஒழுக்கம். எல்லாமே தவறு. காமம் ஏற்படுவது இயற்கைதான் என்றாலும் கூட இவன் உலகத்திற்கு அஞ்சியும் தன்னுடைய ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒழுக்கமாக இருந்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை இதன் மூலமாக சொல்லுகிறார். இந்த பின்னணியை நோக்குகிற பொழுது திருவள்ளுவ பெருந்தகை பரத்தை என்ற அகமாந்தரை கற்பியலில் அறிமுகம் செய்யாது தூய காதல் வாழ்வினை புனைந்து பாடியுள்ள பாங்கு போற்றத்தக்கது. அங்கேதான் தொல்காப்பியர் பரத்தையில் பிரிவினால பிரிவான் ஒழுக்கம் கெட்டவன் இருப்பான் என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆனா திருவள்ளுவர் அதை கூட சொல்லவில்லை என்பதை நம்முடைய உரையாசிரியர்கள் இங்கே தொட்டு காட்டுகிறார்கள். பிரிவாற்றாமை என்னும் இவ் அதிகாரத்திற்கு வழங்கியுள்ள விளக்கத்தினை பார்த்தோமானால், பிரிவாற்றாமையாவது அலர் அறிவுறுத்தல் பட தலைமகளை வரைந்து கொண்டு என்றால் திருமணம் செய்து கொண்டு இன்புறுமாயினும் பிரியும் காலத்து கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிறாங்க, இவன் பிரிய வேண்டும். இராணுவத்துக்கு போகலாம் அல்லது வேறு முன்னாடி சொன்னோம்ல பல பிரிவுகள், ஓதல் பிரிவு, பொருள்வெயில் பிரிவு என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன அல்லவா? அந்த அடிப்படையிலும் அவன் செல்லலாம். இதைத்தான் அந்த அதிகார பொருண்மை விளக்குகிறது. வரைவு எய்திய பின், இங்கே வரைவு என்பது திருமணத்திற்கு பிறகு. வரைவு எய்திய பின் தலைமகன் அறம்பொருள் இன்பங்களின் பொருட்டு சேயிடையினும் ஆயிடையினும் தலைமகளை பிரிந்து செல்லும் செல்லு ஞான்று அப்பிரிவினை அவள் ஆற்றாளாம் தன்மை. அவன் நியாயமான பிரிவுக்கு தான் செல்லுகிறான், படிக்க போறான், சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஆனாலும் இவளால முடியல, அவனை பிரிந்திருப்பதற்கு முடியவில்லை. அல்லது பொருளையில் பிரிதான், அது வந்தாலும் வாழ்க்கையை வாழ முடியும் என்றாலும் இவளால் பிரிந்து கொள்ள முடியவில்லையா. அதனால இந்த ஆற்றாமையை சொல்லுவதுதான் இந்த பிரிவு. இந்த கற்பியலாகிய இல்லறவியல் மேற்கொண்ட தலைவன் முடங்கி கிடக்காமல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் செயல்களில் ஈடுபடும் பொருட்டு தலைவியை பிரிந்து செல்லுதலும், பிரிவிற்கு முன்பு தலைவி ஆற்றியிருக்கும்படி ஆறுதல் மொழிகள் கூறி பிரிதலும் அகப்பாக்களில் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றன. அது அகநானூறு, கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு போன்ற சங்க பாடல்களில் நிறைய கிடக்கின்றன. அதையெல்லாம் கூறினால் மிகப்பெரிய விரிவாக போய்விடும். இன்னும் அதெல்லாம் இருக்கு, அந்த பாடல்லாம் விட்டுட்டு தான் வர்றேன். அந்த பாடல்களை எல்லாம் விடுத்து மிகச் சிறப்பான பகுதிகள் வருகிற போது நயமாக அந்த பகுதிகளை மட்டும் நாம் பார்க்கலாம். இந்த இடத்திலே இந்த பின்புலத்தோடு நாம் பிரிவாற்றாமை என்கிற கற்பியலின் முதல் அதிகாரம், அதனுடைய முதல் குறளை பார்ப்போம். 1151. செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. அவ்வளவு அழகு பாருங்க. கடிமணம் புரிந்து கொண்ட தலைவனிடம் சொல்லுகிறாள் தலைவி, நீ போக மாட்டேன்னா என்கிட்ட சொல்லு,
போவேன்தான்னா போ. திருப்பி வரும்போது யாரு உயிரோட இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கிறா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். மற்ற நின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை. நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். யாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறியோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கிறா. எவ்வளவு நயம் பாருங்க. எச்சரிக்கிறா அவ. ஐ நல்லதுக்காக பிரிந்தாலும் கூட இந்த எச்சரிக்கை அவனுக்கு வந்து கடுமையா இருக்கும். உடனே முடிச்சுட்டு நீ வந்துரணும் வீட்டுக்கு. அப்படிங்கிற குறிப்பை உணர்த்துவதற்காக அப்படி எச்சரிக்கிறாள் அவள். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்று நின் வாழ்வார்க்கு உரை. நீ பொருள் வழியில் பிரியாமை இதெல்லாம் எல்லார்ட்டும் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பான். பொய் சொல்லியிருப்பான் நிறையா. என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு. ஆனா திருமணம் ஆனதுக்கு பிறகு தானே தெரியும். அவன் உழைக்கணுங்கிற கருத்தை திருவள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா? அதனால இந்த அடிப்படையில் நீ பொருள் வழியில் பிரிந்துதான் ஆக வேண்டும். பொருளை கொண்டு வந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்பதனாலே அவன் பிரிகிறேன் என்று சொன்னாலும் அதை தடுப்பாள் என்பதைத்தான் இந்த முதல் குறள் சொல்லுகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிரிவாற்றாமையில் முதல் குறள் பார்த்தோம். திருமணம் ஆனதற்கு பிறகு பிரிவு ஏன்? செல்லாமை உண்டேல் எனக்குறை நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று முதல் குறள் தொடங்குகிறது. புரியாத வாழ்வு என்பது புரியாத வாழ்வே. பிரியா வாழ்வு என்பது புரியா வாழ்வே. கூடினார் பிரிதல் கொண்ட இன்பத்தை மேலும் இன்பமாக வேண்டத்தக்கது. கொண்ட இன்பத்தை மேலும் இன்பமாக கொள்வதற்குத்தான் இந்த பிரிவு. இந்த புறத்திணை பிரிவுதான் அகத்திணைக்கு ஆக்கம். பசியாவும் சுவையாவும். நேரம் ஆயிடுச்சுக்கிறதுனால சாப்பிட முடியாது. செரிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடும். அது மருந்து அதிகாரத்துல பார்த்தோம். செரிமானம் ஆகிவிட்டதா என்றுதான் உண்ண வேண்டும். கிடைக்கிறது என்பதனால கிடைக்க கிடைக்க போட்டுக்கிட்டே இருக்கப்படாது என்று மருந்துல பார்த்தோம். அதனால பசியாவும் சுவையான ஊன் இல்லை. ஏதோ சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிடுவது. நேரம் ஆச்சுன்னா கூப்பிடுவாங்க. மணி 1 விட்டது உண்ணலாம். காலையில் உண்டதே சிரிக்கவில்லையே, கொஞ்சம் நேரமாகட்டும் என்று தள்ளி போடுவதில்லை. அது சுவையாகும். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதனாலே உண்போமானால் அது சுவையா ஊனாகிவிடும். அதுபோல வீட்டிலே உட்கார்ந்து உட்கார்ந்து தின்னுக்கிட்டே இருக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கை சுவைக்காது. இப்படி போயிட்டு வரணும். கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டு இல்லத்தரசியாக இருக்கிற பெண்களுக்கு அது 4:30 மணிக்கு வருகிற கணவன் இருப்பான். இன்னொரு வீட்டுல 6 மணிக்கு வருகிற கணவன் இருப்பான். இன்னொருவன் வெளியூர் சென்று வேலை பார்த்து விட்டு திரும்புவதற்கு 8, 9 ஆகும். இப்படி இந்த இடைவெளி வருகிற போது ஆவலுடன் காத்திருக்கிற அவர்களுக்கே அந்த மனதிலே திக் திக் என்று அடித்துக் கொள்கிறது என்றால், திருமணமான உடனே ஓதல் பிரிவு என்றும் தூதுவையில் பிரிவு என்றும் பொருள்வையில் பிரிதல் என்றும் அவன் பிரிந்து சென்று மாத கணக்கில் அல்லது ஆண்டுகள் கணக்கில் திரும்புவான் என்றால் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் என்பது சொல்வதுதான் பிரிவாற்றாமை. அதனாலதான் அவள் சொல்லுகிறாள், அவளோடு கூடி இருக்கிற போது அவளிடம் சத்தியம் செய்தான், நான் பிரிய மாட்டேன். அது ஒப்புக்கு சொல்றதுதான். பிரியலன்னா எப்படி சாப்பிடுறது? அவனே உழைத்து உண்ண வேண்டும். குடும்பத் தலைவன் சம்பாதித்து கொண்டு வந்து போட வேண்டும் என்பது பழைய கணக்கு. இன்று இருவரும் செல்கிறார்கள் என்கிற கதை வேறு. அதனால செல்லாமை உண்டேல் எனக்கு உரை நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று அவள் அந்த நேரடியாக கணவனிடம் சொல்லாமல் அங்கே இடையிலே இருக்கிற அந்த தோழியிடம் சொல்வதை போல அந்த குரலை அமைத்திருக்கிறார் என்பதை நேற்று பார்த்தோம். உடம்போடு உயிரிடை நட்பு மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று நம்ம 1122 பார்த்தோம். அதே அமைப்புல தான் 1124.
மருதன் இளநாகனார் ஒரு பாடலிலே சொல்கிறார், திருந்திழை நெகிழ்ந்து பெருந்தோள் சாய் அரிமதர் மழைக்கின் கல்விழை செல்வீர். துன்பம் வருகிற போது கணவனுடைய தோளிலே மனைவியும், ஒரோ வழி மனைவியினோட தோளிலே கணவனும் சாய்ந்து கொண்டு ஆறுதல் தேடுவார்கள். இதே திரைப்படங்களிலேயும் தொலைக்காட்சி நாடகங்களிலேயும் இந்த காட்சியை இதெல்லாம் படித்துவிட்டுத்தான் அந்த இயக்குனர் அமைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ நடக்காமல் இருக்கிறதோ அது வேறு. ஆனால் இந்த இலக்கியங்கள் தான் அந்த காட்சிகளுக்கும் வழிகாட்டுகின்றன என்பது உண்மை. திருந்திழை நெகிழ்ந்து பெருந்தோள் சாய் அரிமதர் மழைக்கண் கழுழச் செய்வீர். அப்படி அழுகிறார். நீ எப்ப போன எப்பையா வருவ? வருவீர் ஆகுதல் உரைமின் மண்ணோ சென்றோர் மண் என இருக்கிற்போர்க்கே என பாடி அகப்பாடலில் இக்குறள் கருத்து பதிந்திருத்தல் எண்ணி இன்புறத்தக்கது. இன்னொரு பாடல் குறுந்தொகை. இப்ப இந்த மாதிரி காட்சிகளை ஐங்குறுநூறு என்கிற சங்க இலக்கியத்தில் மிக குறுகிய பாவடிவிலே அமைத்திருக்கிறார். அதைவிட கொஞ்சம் பெரிது குறுந்தொகை, அதைவிட கொஞ்சம் பெரிது நற்றிணை கலித்தொகை, அதைவிட பெரிய அளவில் நீண்ட பெரிய பாடல்கள் அகத்திணை அகப்பொருளிலே இருக்கிறது. ஆகையினால இவற்றையெல்லாம் இவர் 1.25 அடிக்குள்ளே இந்த காட்சியை நாடகத்தை அமைக்க வேண்டும் திருவள்ளுவர். ஐங்குறுநூறை விட பாவடிவிலே குறுந்தொகை சற்று பெரிது, அதை விட இந்த கலித்தொகையும் நற்றினையும் கொஞ்சம் பெரியது பாவினுடைய அளவின் அடிகள் அளவிலே. அகநானூறு என்பது நெடும்பாட்டு என்றே அதற்கு ஒரு வேறு பெயர் உண்டு. ஏனென்றால் அது நீள 2 பக்கம் 3 பக்கம் கூட வரும் ஒரு பாடல். அது மாதிரி நீண்டு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் இவர் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் சொல்வதை போன்று இந்த இன்பத்துப்பாலிலேயும் இந்த காமத்துப்பாலிலேயும் அவர் ஒரு நாடகமாக நடித்து காட்டுகிறார் திருவள்ளுவர். அதனால அத சில சொற்களை நாம் இங்கே தோழி இருப்பதாக காட்டாமல் இருக்கும். ஆனால் தோழி இருப்பதாக நாம் அதை உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இன்னும் வேறொரு சொல்லை போட முடியாது. 8 சீராக ஆக்க முடியாது. ஆகையினால் அந்த 7க்குள் நாடகம் ஆடுகிறார் திருவள்ளுவர். யாமின் காதலர் காணேமாயின் யாம் எங்காதலர் காணேமாயின் செறி துணி பெருகிய நெஞ்சமொடு பெருநீர் கல் பொறு சிறு நுரை போல மெல்ல மெல்ல இல்லாகுதவே என்று குறுந்தொகை 290வது பாடல் சொல்லுகிறது. தலைவன் உடன் இல்லை என்றால் நீர் குமிழ் உடைவது போல் மனம் உடைந்து நிற்பேன் என்று பொருள். நீர்க்குமிழ் தோன்றும் மறைந்திடும். அதுபோல எனக்கு அவர் இல்லை என்றால் மனம் உடைந்து நிற்பேன் என்று அவள் தலைவி சொல்லுகிறார். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நான் வல்வரவு வாழ்வார்க்குறை. மீண்டும் குறள் பாருங்க, பார்த்துட்டோம். 2வது குறள். இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. இதுல ஒரு உளவியல் பாங்கு, சைக்கலாஜிக்கல் தியரி இந்த குறளிலே இருக்கிறது. ஆழமான அற்புதமான உளவியல் பதிவாக இக்குறள் அமைந்திருக்கிறது. எப்படி பார்ப்போம். இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. அவரை பார்க்க வாய்க்கும் போதெல்லாம் இன்பப் பெருக்காக உள்ளது. இன்கண் உடைத்தவர் பார்வல், எவ்வளவு அழகு பாருங்க. அவரை பார்க்க வாய்க்கும் போதெல்லாம் இன்பப் பெருக்காக உள்ளது. இன்கண் உடைத்தவர் பார்வல். புன்கண் உடைத்தால் புணர்வு பிரிவஞ்சும். கூடியிருக்கும் போதோ போய்விடுவாரோ என்னும் துன்ப பெருக்காகி வருகின்றது. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும்.
அதனால கூடியிருக்கிற போதே அவளுடைய மனமானது அந்த கூடியிருத்தலில் இருக்கிற இன்பத்தை விட அவளுடைய மனமானது கவல்கிறது. அதான் உளப்பாங்கு, உளவியல், சைக்கலாஜிக்கல். அவள் அப்படி நினைக்கிறாள். இப்போ போறாரோ என்று, உடனே போய்விடுவாரோ என்று அவளுடைய உளமானது அலமருகிறது. அதை இவள் அழகாக இந்த 7 சீர்களுக்குள் வைத்திருக்கிறார். இன்பத்தின் போதே துன்பம் ஏற்படுவதாக உள்ளமை அவள் நடந்து கொள்ளும் மெய்ப்பாட்டு நிலையை உணர்ந்து கூறுவதாக உள்ளது. இன்பமும் இன்பமாக இல்லாமல் இன்ப துன்பமாகவே அமைதல் இறங்கத்தக்க நிலை என்று தலைவி தன்னுள் கூறுகிறாள், தனக்குள்ள கூறுகிறாள். இன்பமா இருந்தா பரவாயில்ல, அது இன்பமும் துன்பம் கலந்து கலந்து வருது. எப்போ போயிடுவாரோ அப்படிங்கிறதான் துன்பம் அவளுக்கு. இப்படி கலந்து நான் அனுபவிக்கிறேனே என்று அவள் கருதுகிறாள். பழங்காலத்துல எல்லாம் படிச்சவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அந்த ஊர்லயே விவசாயம் பண்றவனுக்கு அல்லது கடை வைத்திருக்கவனுக்கு தான் கொடுப்பேன். நான் சொல்றது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்படி நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். இவரு சொந்தக்காரர் தான், அவரு எல்லாம் படிச்சிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு இவருக்கு பொண்ணு கொடுக்குறாருன்னு பார்த்தா இந்த கதை தான். இதெல்லாம் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த உளவியல் பாங்கை திருவள்ளுவர் படிச்சிருக்கார். விவசாயத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்துருவான். கடை கண்ணியை முடிச்சுட்டு இரவு 8 மணிக்கோ 10 மணிக்குள்ளயோ வந்துருவான். அதனால அவங்களுக்கு கவலை இல்லை. வேலைக்கு போனவன் வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறான், 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அவன் தினம் போயிட்டு வர முடியாது. ஆகையினால அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்க மாட்டான். அது ஒரு காலம். இப்போ அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், ஜெர்மனியில இருக்காரா, லண்டன்ல இருக்காரும் கொடுக்குறான். ஒவ்வொரு விதமான மனோநிலை. தலைவியை தோழி நோக்கி பேசுவதாக இக்குறள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் அதற்கான குறிப்பு இல்லை. குறிப்பு நாம கண்டுகொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நாடகம். களவு காலத்து நிகழ்வினை இப்பொழுது அதை சொல்லுகிறாரே கற்பு காலத்தும் என்றால், தலைவி உருண்டு காட்டி பேசுகிறாள். தலைவர் குறியிடத்து தலைவர் வரவினை எதிர்பார்த்தல் மாத்திரமே இன்பம் பயந்தது அப்போ களவு காலத்துல. இப்போ மணந்து கொண்டு இல்லறம் ஏற்ற காலத்தில் அவரோடு கூடி மகிழ்ந்திருப்பினும் யாதொரு கடமை காரணமாக தன்னை பிரிந்து செல்வாரோ, என்ன கடமை, ஓதல் பிரிவோ அல்லது பொருள்வயில் பிரிதலோ தூதில் பிரிவோ, ஏதோ ஒரு பிரிவு, என்ன காரணத்தினாலே பிரிவார் என்று எனக்கு சொல்ல முடியவில்லை என்று அவள் அச்சத்தால் புணர்வு துன்பம் பயந்தது என்று தலைவி தோழிக்கு ஆற்றாது கூறுகிறாள் என்பது அதனுடைய கருத்து. தலைவர் இன்னும் பிரியவில்லை என்றாலும் இவளுக்கு மனசு அடித்துக் கொள்கிறது. இன்றைய நிலையில் அப்படி என்ன 2 நாள் தான் இருக்கிறது அப்படின்னு திக்குன்னு அடிச்சுக்குது. அன்றைக்கு பொழுது முடிந்தவுடன் இன்னும் 1 நாள் தானே இருக்குது என்று அடித்துக் கொள்கிறது. அதுவும் முடிந்தவுடன் இன்னும் சில மணி நேரங்கள் தானே இருக்கு, நினைவு பொழுது பிரிய போகிறாரே என்று அவருடைய மனம் திக்குன்னு அடிச்சுக்குதான். இதான் அந்த உளவியல் பாண்பு. அற்புதமான இன்பத்தின் ஊடே இழையோடும் ஒரு துன்பச் சுவட்டை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிற குறள் இது. இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவெஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. அடுத்து 3, அரிதொரோ தேற்றம். அரிதொரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்து உண்மையான். இத அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்து துன்பம் உண்மையான், தேற்றம் அரிதொரோ. இப்ப பொருள் அதுல பிரிவாற்றாமையால் நாம் துயர்படுவோம் என்பதை அறிந்த தலைவரிடத்தும் ஒரோ வழி பிரிதல் உண்மையால் பிரியேன் என்றவர் கூறும் உறுதி சொற்கள் நம்புதற்கு அரிதாக இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். தாக்கணங்காவது என்கொள் என்பது 500. இக்குறள் கருத்தினை அப்படியே எடுத்து இயம்புகிறது 500. தாக்கணங்காவது எவன்கொள் அநாய், எப்ப போறானோ எப்ப பிரிய போகிறானோ என்று சொல்வதாக அமைகிறது. அறிவுடையார்கண்ணும் பிரிவோரிடத்து உண்மையான அரிதரோ தேற்றம் என்பது குறள். 4, அழித்த அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு. அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளிந்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு. தலையளி செய்து நின்னில் பிரியேன் அஞ்சற்க என்று சொல்லியவர் பின் பிரிந்து போவாரேனில் அவர் தெளிவித்த சொற்களை உண்மை என்று நம்பியவருக்கு ஒரு தவறு உண்டோ. இக்குறளும் பிரிவாற்றாது வருந்தும் தலைவி தோழிக்கு கூறியதாக அமைந்திருக்கிறது. இன்னாசையினும் இனிது தலையளிப்பின் நின் வரைப்பினல் என் தோழி என்பது குறுந்தொகை 397வது பாடல். தன் சொல்லை காவாது தலைவியை பிரிந்து போயினமையால் ஆற்றாத தலைவி தன் மனவேதனையினை உயிர் தோழியிடம் சொல்லி அமைதி கேட்டுகிறாள். அமைதி
தன்னுடைய உளப்பாங்கை அமைதிப்படுத்திக் கொள்கிறாள் என்பது அதனுடைய கருத்து. தெளித்த சொல் என்பது தெளிவித்த சொற்கள். அழித்தல், இங்க தெளித்த சொல் என்று 4வது சீர் வருகிறது பாருங்க. அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார் கொண்டோ தவறு. தெளித்த சொல் என்பது தெளிவித்த சொற்கள். பிரியேன் என்று சொல்லி பிரிந்த தலைவனின் சொல்லை நம்பி தெளிந்த எனக்கு தவறு உண்டோ என்று தலைவி தன் மனக்கவலையினை தோழியிடம் இறக்கி வைத்தார். சொல் தவறியவன் தலைவனை அதை நம்பிய தலைவி தவறில்லாதவள். தன்னை பிறல் போல் கூறிக்கொண்டாள் தலைவி. தன்னை யாரோ போல நினைத்து கொண்டு அவள் சொல்கிறாள். நம்பத்தக்கார் என்று கொண்டவர் சொல்லை ஐயமின்றி நம்பியது குற்றமா, என்னுடைய குற்றமா? அதுக்கு ஒரு அழகான ஒரு பாடல், குறுந்தொகை 202வது பாடல். நீங்க இதெல்லாம் கேட்டிருக்கலாம். அந்த பாடலை, குறுந்தொகை பாடல். தன்னுடைய நெஞ்சுக்கு அவள் சொல்லுகிறாள். நோமென் நெஞ்சே புன்புலத்தமன்ற சிறியலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு இனிய செய்தனம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே. அவன் எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கான் இல்லையா? அதனால நீ ஏன் நெஞ்சே, என்னுடைய மனமே, அவனுடைய பிரிவி கருதி நீ நொந்து கொள்ளலாமா, துன்பம் அடையலாமா என்று தன்னுடைய மனதிற்கு அவள் சொல்லிக் கொள்வதை போல தனக்குத்தானே ஆற்றாமையினாலே அவள் பேசிக் கொள்கிறாள். நோமென் நெஞ்சே, நொந்து கொள்ளாதே, துன்பப்படாதே என்று சொல்லுகிறார். நோமென் நெஞ்சே, அண்ணா அழகு பாருங்க. நோமென் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமன் நெஞ்சே என்று குறுந்தொகை மிக அழகாக சொல்லுகிறது. வருந்தாதே நெஞ்சே. இது தலைவன் பிரிந்து சென்றதால் தலைவி அடையும் ஆழ்ந்த துயரத்தை கண்ணீருடன் வருந்தும் நெஞ்சின் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது. இமை தீக்கும் கண்ணீருடன் அன்பாக இருந்த காதலர் இப்போது அன்பற்று போவதை நினைந்து நெஞ்சம் நொந்து போவதே இதனுடைய சாரமாகும். மீண்டும் குறள். அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்குண்டோ தவறு. 5. ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதாம் புணர்வு. ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதாம் புணர்வு. என் உயிரை காத்துக் கொள்வதானால் என் துணைவரை பிரியாமல் காத்துக் கொள்ளல் வேண்டும். அது தவிர்த்து அவர் நீங்கினால் மீண்டும் அவரை கூடுதல் அரிதாம். முந்தா நாள முடிச்சு போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நினைக்கிறாதுல தோழிக்கு உரைப்பதாக அமைந்திருக்கிறது. தலைவன் பிரிவு குறிப்புணர்ந்த தலைவி என்னை காப்பாற்ற விரும்பினான். பண்பமைந்த தலைவரின் பிரிவினை தவிர்க்க செய்வாய் என்று தோழிக்கு சொல்லுகிறார். போய் கொஞ்சம் பேசு, இன்னும் 1 நாள் 2 நாளாவது இருந்துட்டு போ என்றாவது கூறு என்பதை போல பிரிவோம்பல் ஓம்பின் அமைந்தார் மற்ற அவர் நீங்கின் அரிதாம் புணர்வு. நாங்கள் திரும்ப கூடுவது என்பது அரிதாகிவிடும். ஆகையினாலே அவனை விடாதே, புடி என்று தலைவிக்கு சொல்லுகிறாள். என் உயிரை காத்துக் கொள்வதானால் என் துணைவரை பிரியாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிவேன். அது தவிர்த்து அவர் நீங்கினால் மீண்டும் அவரை கூடுதல் அரிது என்பதனாலே நீ போய் அவனை தடு என்று தோழிக்கு சொல்வதாக அமைகிறது. இன்னும் தலைவன் பிரியவில்லை. பிரிவு குறிப்பினை நோக்கியதுமே தலைவிக்கு கவலை தோன்றுகிறது. அவன் எல்லாம் எடுத்து வைக்கிறான், கிளம்பிடுவான் போல் இருக்கு. முன்னாலே குறிப்பா உணர்த்தி இருப்பான். இருந்தாலும் இவளுக்கு அவன் பிரிவினாலே இது எதுக்கு நம்ம தொடக்கத்திலேயே சொல்ல பாருங்க. இந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த டைவர்ஸ், அதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல சொல்றோம் என்று போகிறார்களே, அந்த சூழலெல்லாம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் எப்படி அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதுதான் இந்த காபத்துக்கள். அதனாலதான் அந்த வயது வந்தவர்கள் இதை பொருள் உணர்ந்து இதை படிக்க வேண்டும், இதை கேட்டார்களே. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் வராது. ஆனா கொஞ்சம் பொறுமை இருக்கணும்.
இதை இதை சிந்திக்க வைப்பது பழங்கால சொற்களை எல்லாம் போட்டு அதற்காக இத்தனை விளக்கங்கள், இத்தனை வியாக்கியானங்கள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியா அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நம்மால் பாடினார் இல்லையா? அதான் இது. தமிழன்னா இந்த மாதிரி பண்பாடு எங்கேயுமே கிடையாது. இது மாதிரி இலக்கியங்கள் பிற அம் பிற மொழிகளில் இல்லை என்பது அறிஞர்கள் சொன்ன வார்த்தைகள். நமக்கு வேறு மொழி தெரியாது. என்றாலும் அறிஞர்கள் இது மாதிரியான அமைப்பிலே எந்த இலக்கியங்களும் அமைக்கப்படவில்லை. நம்ம சொன்ன குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, நற்றிணை, அகநானூறு போன்றவை போல இப்படி ஒரு நாடக காட்சி போல வாழ்க்கையை இவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கின்ற மாதிரி எங்கேயுமே இல்ல. அதனாலதான் நம்மால் கெரால் குதிச்சான் பாருங்க. தமிழே இமயன் ஒரு 2 அடி உடைய அந்த ஒரு குரலுக்காக 1091வது குரல் நினைச்சு பார்த்துக்கங்க. எப்படி அவன் சொன்னான் தமிழே இமயம் என்று. குதிக்கிறான், குதிக்கிறான். இன்னும் தலைவன் பிரியவில்லை. ஜெர்மனி தாய்மொழியாக உடையவன். அவன் 2 மொழிகளிலே திருக்குறளை மொழிபெயர்த்தவன். தன்னுடைய தாய்மொழியாக ஜெர்மனியிலும் மொழிபெயர்த்தான், லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தான். அவன் அப்படி உணர்ந்து உணர்ந்து படிக்கிறான். ஆங்கிலத்தையும் படித்தான், பிரெஞ்சையும் படித்தான், பல்வேறு மொழிகளை கற்றான். எந்த மொழியில் எந்த இலக்கியம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நயங்களை எல்லாம் உண்ணி உண்ணி பார்ப்பவர்கள் இன்றும் உலகத்தில் எல்லா மொழியிலும் உண்டு, எல்லா நாட்டிலும் உண்டு. மிகச்சிலர் தான் இருப்பார்கள் அப்படி ரசிக்கிறவர்கள், அந்த இலக்கிய சுவையை ரசிப்பவர்கள், அந்தந்த மொழியிலே அந்தந்த சொற்களால் அதை இன்பமாக பாவித்து அதை உணர்வது, அதை உண்ணி உண்ணி அது எப்படி இப்படி சொல்லணும், அதை நினைந்து நினைந்து வள்ளலார் சொல்வது போல அப்படி மகிழ்கிறார்கள். அப்படி மகிழ்ந்தவன் கெரால், ஜெர்மனியின் டாக்டர் கெரால். இன்னும் தலைவன் பிரியவில்லை. பிரிவு குறிப்பினை நோக்கியதுமே தலைவிக்கு கவலை தோன்றிவிட்டது. பிரிந்தால் போல் ஆற்றாமை மேற்கொண்டு தோழியின் துணையினை நாடுகிறாள். தானே நேரில் தலைவனிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்ட தலைவி தன் உயிர் தோழியிடம் தன் கோரிக்கையினை விண்ணப்பம் செய்கிறாள் என்பது இந்த 5ஆம் குறள். என்ன? ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல், ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல், மற்றவர் நீங்கின் அரிதாம் புணர்வு.